நேற்று ஊரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஊருக்கு போயிருந்தோம். நேற்று சாயந்தரம் அரளவாடி திருக்கோயிலூர் போகிற வழியில் நேற்று மதியானம் தான் கிளம்பி போனோம். எல்லாம் போயிட்டு இப்போ நேற்று இன்னைக்கு ஸ்லாப் போட்டோம். போய் ஒட்டிட்டு இப்போ வந்து 4:50 வீடை திறந்தால் பூட்டு உடஞ்சிருக்கு. வீட்டில் எல்லா ரூமில் இந்த நகை பீரோ எல்லாத்துலேருந்து கழட்டி இருக்குது. என்னென்ன சாமான் எடுத்துருக்கான்னு தெரியல, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ செக் பண்ணுறாங்க என்ன போயிருக்குன்னு தெரியல எங்களுக்கு ஃபுல்லாக. அப்போ அண்ணன் மட்டும் 60 பவுன் 60 65 பவுன் போயிருக்கு. இன்னும் போனால் தான் தெரியும். இப்போ உள்ளே போனால் தான் தெரியும் எங்களுக்கு என்னென்ன போயிருக்கு தெரியல. நான் தனித்தனியாக வச்சுருக்கோம். நாங்கள் அப்பா தனி ரூம், நாங்கள் தனி ரூம், அண்ணன் தனி ரூமில் இருக்கோம். பண்ண ரூமில் பார்த்துட்டாங்க. எங்கள் ரூம் நாங்கள் எதுவும் வைக்கல. நாங்கள் அந்த கடைசி ரூமில் தான் வச்சுருக்கோம். அதை போய் பார்க்கணும் இனிமேட்டு தான். இது அரசு ஊழி நகர், விழுப்புரம், வாவுசி தெரு. சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியும் என்ஜோ காலனிலேருந்து நிறைய திருடு போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பெரியார் நகர் அந்த பக்கமும் திருடு போயிருக்குது. இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு. அப்போ இவ்வளோ திருடு போயிட்டு இருக்குதுன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இந்த சமுதாயத்தில் எப்படி வீட்லையும் பொருளையும் வைக்க முடியல, வெளியிலையும் வர முடியல, நகையும் போட முடியல. அப்புறம் சுதந்திரம் வாங்கி நமக்கு என்ன ஒரு இது இருக்குது? ஏதாவது கண்டுபிடிச்சா தானே அடுத்து வந்து யாருமே இங்கே வந்து ஒரு செயல்பட பண்ண மாட்டாங்க. இப்போ அது இவ்வளோ முன்னாடி அந்த ஒரு 10 என்ஜோ காலனினா ஒரு 10-15 வீடு போயிருக்குது. அதை கண்டுபிடிச்சிருந்தா இன்னைக்கு வந்து அவங்கள பிடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது இல்லைங்களா? இப்போ கவர்மெண்ட்டு தான் இதை பார்த்து, காவல்துறை எல்லாம் இதை பார்த்துட்டு தயவு செய்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். எங்கேயுமே கேமரா கிடையாது. கேமரா இருந்தாலும் அவங்க வந்தது போனது கண்டுபிடிச்சிடலாம். ரவுண்ட்ஸ் வர வைக்கணும். அதுபோல் இந்த சைடில் எல்லா இடத்துலையுமே தான் எல்லா இடமே இருட்டாக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் கேட்டுக்கிறோம் தயவு செய்து. அது தெரியலங்க ஐயா எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா தான் பாப்பா, இவங்க பொண்ணு, அவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க சென்னையிலேருந்து தான் வந்தாங்க. எங்கே போனாலும் பத்திரமா தான் எடுத்துகிட்டு போவாங்க, பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு நாள் போயிட்டு வந்துடலான்னு தான் அவங்க வந்து வரதுக்குள்ளே இது மாதிரி ஒரே நாளில் இது மாதிரி ஆகிட்டுருக்குது. இது யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சி கொடுக்கல. அதை பார்த்து கொஞ்சம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்தா தான் மூளைக்கு சிசிடிவி கேமரா வச்சா எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். நாங்களும் வைக்கிறோம் வீட்டில். எங்களுக்கு தயவு செய்து இது எல்லா இடத்துலையும் அதிக திருடு போகுது. ஒரு வாரத்தில் 4 திருடு 3 திருடு போகுது. இதை தயவு செய்து கண்டுபிடிச்சி கொடுக்க நான் ஏற்பாடு பண்ணி கொடுறேன். நான் தயவு செய்து தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு 4 பவுன் போயிடுது. கொஞ்சம் தான் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். அதனால் வெள்ளி பாத்திரம், வெள்ளி இது பூரா போயிடுது. பூஜை சாமான், வெள்ளி சாமான் ஒன்று கூட கிடையாது. 2 குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, 2 காமாட்சி விளக்கு, தாம்பாளத்தட்டு, பஞ்சபாத்திரம் எல்லாமே போயிடுது. செட்டாக போயிடுது. அதனால் கொஞ்சம் தயவு செய்து இதை கொடுத்துருக்கோம் சார்கிட்ட புகார் கொடுத்து. இது வந்து 26ஆம் தேதி நைட்டு நடந்துருக்குது. நாங்கள் அஷ்ரப் நகரில் இருக்கோம். அஷ்ரப் நகரில் இருக்கிறோம். நாங்கள் அஷ்ரப் நகரில் தான் இருக்கிறோம். இந்த ஏரியா தான். அவங்க வந்து அது மாதிரி நான் திருடு போயிடுத்து. வந்தவுடனே நாங்கள் அது மாதிரி சொன்னோம். எல்லாம் வந்தாங்க, டாக்கெல்லாம் வந்தது போனாங்க. சரிம்மா, எஃப்ஐஆர் அன்றைக்கி நைட்டு எஃப்ஐஆர் எழுதி கொடுத்துட்டோம். எஃப்ஐஆரை வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் நடவடிக்கை எடுத்துருப்பாங்க. நான் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன், லஞ்சுக்கு வரேன். லஞ்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கார் ஆள் திருட. அவன் உள்ளே இருக்கான். வெளிகேட்டை திறக்கலாம். அவன் உள்கேட்டை மட்டும் திறந்து அது வழியாக உள்ளே போயிருக்கான். நான் எப்பொழுதும் போல் வெளிகேட்டை திறந்துட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போய் பார்த்தா கேட்டு திறந்துருக்கு. கதவும் திறந்துருக்கு. அவன் நிற்கிறான் லைட்டாக சாத்திட்டு கதவை. உள்ளே வந்தால் அவங்க ஒடியாறதுக்கு நிற்கிறானா என்னான்னு தெரியல. பார்த்துட்டு நான் வெளியே ஒடியாந்துட்டேன். கிட்டத்தட்ட 11 பவுனுக்கு மேலே இந்த திருடு போயிடுது. நானும் இது வந்து எப்படி சொல்றது, தொடர் கதையாக நடந்துட்டு இருக்குது. இது தீர்வே இல்லாமல் இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ்ன்றதுனால இவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன பண்ணால் இந்த இடம் வந்து சரியாகும் இந்த ஏரியாவுக்கு அப்படின்றத இவங்க தான் பண்ணணும். இது வந்து ஒரு வருஷத்தில் ஒரு தடவையோ 2 தடவை நடக்கல. மாதம் 4 வீடு 5 வீடு திருடு போயிட்டு தான் இருக்குது. நான் பார்த்தப்ப ஒரு பையன் வெளியே பைக்கில் நின்றுட்டு இருக்கான். உள்ளே இருக்கவர் கொஞ்சம் ஷார்ட்டாக வெயிட், ஆள் கொஞ்சம் பல்காக தான் இருந்தார். என்னை பார்த்த உடனே உள்ளே இருக்கவரால் வெளியே வர முடியல. அவனால் வெளியே வர முடியல. பின் தோட்டத்து வழியாக ஓடுறது. நான் குரல் கொடுத்து கத்தன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், பின் வழியாக ஓடிட்டான். அதுக்குள்ளே இங்கே முன்னாடி இன்னொன்று பிடிக்கலான்னு பார்த்தா அவன் பைக் எடுத்துகிட்டு ஓடி வந்து இவன் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டான். எனக்கு 11 பவுன் கிட்ட போயிடுச்சு சார். இந்த 2019 இன்னும் வரல. எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. எல்லாமே சொல்லியாச்சு சார். ஏன்னா ஒரு இதுவும் ரிசல்ட் ஒன்றுமே கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.